எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதை கவனமாக கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அவர்களுடைய வழிகளின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். பாருங்க, தேசம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யங்களின் தேவன், தேசங்களின் தேவன். அவர் தேசங்கள் மீது அக்கறை உள்ள தேவன். அவர்தான் இந்த முழு உலகத்தை உண்டாக்கி மக்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு எந்தெந்த நாட்டில் வசிக்க வேண்டும் என்று எல்லைகளை ஏற்படுத்தினதாக பைபிளில் பார்க்கிறோம். அதனால் அவர் ஜனங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்கு ஒரு அழிவு வருகிறது, அந்த தேசம் அழிக்கப்பட போகிறது, தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. ஆனால் அது அழிக்கப்படாதபடி தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன் வேண்டும், அதை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, சாத்தான் தேசத்தை அழிக்கப் போகிறான். சாத்தானால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்து வருது, இலங்கைக்கு வருது அப்படின்னு ஆண்டவர் சொல்லாதபடி நான் தேசத்தை அழிக்காதபடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியமானார். ஆண்டவர் அன்பானவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே, அவர் தானே நம்மளை சிருஷ்டித்தார், அவர் தானே ராஜ்யங்களை உண்டாக்கினார், பிறகு எதற்கு அவர் அழிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பும். தேவன் ஒரு பக்கம் அன்பானவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவர், ஒரு பக்கம் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர், இன்னொரு பக்கத்தில் அவர் நீதி செய்கிற நீதி உள்ள நியாயாதிபதி. ரெண்டையுமே வேத புஸ்தகம் சொல்லுகிறாரு. வெறும் அன்பாக மாத்திரமே ஒருவர் இருந்தார், அவர் கடவுளாக இருக்க முடியாது. அந்த அன்பை பயன்படுத்தி எல்லா அக்கிரமமும் தேசத்தில் பெருகிவிடும். வெறும் நியாயம் தீர்க்கிறவர் அழிக்கிறவராக மட்டும் இருந்தாலும் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவர். அப்போ பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். தேவனுடைய உள்ளத்தை பாதிக்கிற ஒரே விஷயம் பாவம்தான். இந்த பாவத்தை தேசத்திலே பாவம் பெருகும்போது தேவன் அந்த தண்டனை கொடுத்து அந்த பாவத்திற்கான காரியத்துக்கான நீதியை செலுத்தி சுத்திகரிப்பது அவருடைய வழக்கம். பயத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் தேசத்தை அழிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஏன்னால் தேசம் அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது. தேசத்தில் அக்கிரமம் பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது. ஆனால் நான் அழிக்க விரும்பவில்லை. உன் தேசத்தை நான் அழிக்க விரும்பலை. உன்னுடைய தேசம், நீ வசிக்கிற தேசத்தில் பாவம் அக்கிரமம் அநியாயம் பெருகிவிட்டது, ஆனால் நான் அழிக்க விரும்பலை. அதுக்கு பதிலாக ஒரு ஆழத்திட யாராவது ஒருவர் திறப்பில் நின்று ஜெபித்தால் நான் தேசத்திற்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிக்காட்டா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நான் அவர்கள் மேல் தேசத்தின் மேல் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மூலமாக்குவேன். தேசம் நிர்மூலமாக்கப்படும், தேசத்தில் பாதிப்பு வரும், தேசத்தில் அழிவு வரும் சொல்லிட்டு அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். அவனுடைய பாவத்தினுடைய பலனை அவன் மேலே சுமர பண்ணுவேன். சாதாரணமாக பேசும்போது கிராமத்தில் என்ன பாவம் செஞ்சானோ, அவன் அப்பன் செய்கிற பாவையா பிள்ளை அனுபவிக்கிறது சொல்கிறாங்களா இல்லையா? எல்லாருக்குமே தெரியுது பாவத்தினால் பாதிப்பு வரும் என்று எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிகிறது. அவன் அப்பன் செய்கிற பாவம் பிள்ளை அனுபவிக்குது, இவன் செய்கிற பாவம் முன்னோர் செய்கிற பாவம் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இந்த பாவத்தின் விளைவுகளை எல்லாருமே நம்ம நம்புகிறோம், பாதிப்புகளை நம்ம பார்க்குறோம். ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, ஊர் பாதிக்கப்படுது, பட்டணம் பாதிக்கப்படுது. இதைத்தான் ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் முன்கூட்டியே சொல்லி வைத்திருக்கிறார். என்னுடைய நியாய தீர்ப்பு தேசத்தில் வந்து அது அழிவை உண்டாக்க நிர்மூலமாக்கிவிடும் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த தேசம் அழிக்கப்படாமல் இருக்க என்ன பண்ணணுமா? திறப்பில் நின்று ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்ல. சாதாரண ஜெபம் போராது, ஸ்டாண்டிங் இன் த கேப். அதாவது திறப்பில் அப்படின்னா என்னங்க? திறப்பில் நிற்கிறதுனா என்ன? ஒரு வசனத்திலேருந்து சொன்னால் உங்களுக்கு விளங்கும். 106வது சங்கீதம் பைபிளை திருப்புங்க. 106வது சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்புங்க எல்லாரும். 738வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை பாருங்கள். குட்டி பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருமே வசனத்தை திருப்புங்க.
அதில் 23வது வசனம் இருக்குதா? 22வது வசனம் பாருங்கள். முந்தின பக்கத்தில் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் ஒரு தேசம், ஒரு பெரிய இனம், 30 லட்சம் மக்கள் உள்ள அந்த மக்களை தேவன் வழி நடத்திட்டு வரும்போது தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். கடவுள் ஆண்டவரை, தங்களுக்கு விடுதலை கொடுத்த, தங்களை நேசித்த ஆண்டவரை மறந்துட்டாங்க. மறந்துட்டு என்ன பண்ணாங்க? அது யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் எழுதியிருக்குது. என்ன பண்ணாங்க தெரியுமா? யாத்திராகமம் 32 அதிகாரம் வாசித்தா, இந்த ஜனங்களை விடுதலையாக்கி நல்ல ஒரு தேசத்தில் செட்டில் பண்ணணும்னு ஆண்டவர் எண்ணம் கொண்டு இருந்தால் விக்கிரகத்தை உண்டாக்கி அதுதான் கடவுள்னு வணங்குறாங்க. தங்களுக்கு தாங்களே தெய்வத்தை உண்டாக்கி கொண்டாங்க. யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவங்களே தெய்வத்தை உண்டாக்குனாங்களாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தெய்வங்களை தங்களுக்கு உண்டாக்கினார்கள். பார்த்தீங்களா? அவங்க கற்பனையாக அவங்களே தெய்வத்தை உண்டாக்குறாங்க, ஒரு சிலையை செஞ்சு வைக்கிறாங்க, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க. குடிச்சு வெறிச்சு மதுபானம் குடிச்சு வேசித்தனம் பண்ணுறாங்க, அசிங்கமாக நடந்து கொள்கிறாங்க. கொண்டாட்டம் பண்டிகைன்ற பேரில் மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம் அதை செய்கிறாங்க. பைபிள் எழுதியிருக்கு, யாத்திராகமம் 32 அதிகாரம். இது எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம தேசத்தில் நிறைய இடத்துல அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அப்போது தங்களுக்கு தாங்களே தெய்வத்தை உண்டாக்கி பண்டிகை கொண்டாடுகிறோம், தெய்வ வணக்கம் செய்கிறேன்னு சொல்லி குடிச்சு வெறிச்சு மதுபானம் அவங்க வேசித்தனம் பண்ணுறாங்க. இந்த பாவம் தேவனை துக்கப்படுத்துகிறது, தேவனுடைய உள்ளத்தை கோபப்படுத்துகிறது. ஏன் இந்த மாதிரி அநியாயமாக நடக்கிறாங்க? இந்த மாதிரி கற்பனையாக ஒரு தெய்வத்தை உண்டாக்கி குடிச்சு வெறிச்சு மதுபான வெறியில் அசுத்தமாக நடக்கிறாங்க. அப்பொழுது தேவன் கோபத்தோடு சொல்கிறார், நான் இவளை அழித்து போடுவேன், இவர்களை அழித்து போடுவேன். இவங்களுடைய பாவம் பயங்கரமாக இருக்குது. ஒரு பரிசுத்த சிந்தை இல்லை, கடவுளை குறித்த பயம் இல்லை, கடவுள் பண்டிகைன்ற பேரில் குடிச்சு வெறிச்சு நாசம் பண்ணுறாங்க. இவங்களை நான் அழித்து போடுவேன்னு சொல்லி கர்த்தர் கோபத்தோடு எழும்புகிறார். அப்படி எழும்பும்போது தான் மோசே என்ற தேவ மனிதர், இப்போ அதுதான் இந்த யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் பாருங்கள். 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொல்றார், ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் தீஸ் பீப்புள். இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணுறாங்க, கற்பனையாக கண்டதெல்லாம் தெய்வம்ன்றாங்க, குடிக்கிறாங்க, விரிக்கிறாங்க, அசுத்தமாக நடக்கிறாங்க, இவங்களை அழித்து போடுவேன். ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் தம். ஆண்டவர் சொல்கிற வசனத்தில் பாருங்கள், அவர்களை நான் நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்கிற தேவ மனிதர் அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை, கோபத்தை ஆற்றும் பொருட்டு கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். சரிங்களா? இந்த திறப்பின் வாயில்னா என்னது அப்படின்னு கேட்டால், நல்லா பாருங்கள். ஒரு பக்கம் பாவம் செய்து தேவனை கோபம் ஊட்டின மக்கள், விபச்சாரம், வேசித்தனம், குடிவெறி, கடவுள் கும்பிடுறன்ற பேரில் குடிக்கிறான், விரைக்கிறான், துன்மார்க்கமாக நடக்கிறான், சாராயம் ஓடுகிறது, குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, பண்டிகை கொண்டாடுற பேரில் விபச்சாரம், வேசித்தனம் பண்ணி ஒழுக்கக்கேடானதெல்லாம் செய்கிறாங்க. கடவுள் அதை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்குள்ள கோபம் வருகிறாரு. கடவுள் நம்ம வணங்குறேன்னு சொல்லி இப்படி துன்மார்க்கமாக நடக்கிறீங்களா, இவங்களை அழிச்சு போடுறேன் அப்படின்னு கோபத்தோடு எழும்புகிறார். அப்போ மோசே என்ற தேவ மனிதர் இந்த பக்கம் அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிற ஜனம் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து தேவனை கோபப்படுத்திட்டாங்க. இந்த பக்கம் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் கோபத்தோட இவங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கிறார். இந்த ரெண்டுக்கு நடுவில் மோசே நிற்கிறார். ஆண்டவருக்கு முன்னால் மறித்து கொண்டு, இல்லை ஆண்டவரே அவங்களை அழிக்கக்கூடாது, அவங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்றாடுகிறார். அவங்க செய்தது பாவம்தான், அவங்க விக்கிரகம் செஞ்சது பாவம்தான், சிலை போய் வணங்கி கடவுள்னு சொன்னது பாவம்தான், அவங்க விபச்சாரம் பண்ணது பாவம்தான், குடிச்சு வெறிச்சது பாவம்தான், மன்னிச்சிருங்க, அவங்களுக்காக நான் அவங்ககிட்ட பரிந்து பேசுகிறேன்னு சொல்லி பாவம் செய்த மனிதர்களுக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நடுவாக நிற்பதான் ஸ்டாண்டிங் இன் த கேப். ரெண்டுக்கு நடுவாக நின்று திறப்பிலே நிற்பது என்பது. அப்படி பேசும்போது நீங்கள் யாத்திராகமம் 32 அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினார். மோசே எப்படி ஜெபம் பண்ணாராம்? கெஞ்சினார், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த மக்களை மன்னிச்சிருங்க, அவங்க பாவம் செய்துட்டாங்க, உம்மை வேதனைப்படுத்திட்டாங்க, அவங்க பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க, தயவாக மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க, தண்டிச்சிராதங்க, அழிச்சிராதங்க, நீ கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினான். பாருங்க,
11ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்துக்கு ஒரு நம்முடைய கோபம் பற்றி எரியுதே, ஆண்டவரே கோபப்படாதங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மோசே கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினதுனால ஆண்டவர் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கர்த்தர் ஒரு மனிதன் திறப்பில் நின்று மன்றாடினதுனால தேவன் பரிதாபம் கொண்டார். தேவன் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி, நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவன் அவளை அழிக்க தீர்மானம் பண்ணிட்டார். தீங்கு, பாவம் பெருகி விட்டாரு, அநியாய அக்கிரமம் பெருகி விட்டாரு, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க, அதில் வேற என்ன வேற கடவுள்னு வேற சொல்லிக்கொள்கிறாங்க, இஷ்டத்துக்கு குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாக நடக்கிறான், எப்படி நான் விட்டு வைப்பது? அப்போ தேவன் அழிக்க தீர்மானம் பண்ணினதை தேவன் பரிதாபம் கொண்டு சரி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு மன்னித்தார். இதற்கு ஒரு மனிதன் தான் காரணம், திறப்பில் நின்ற மோசே. அந்த மோசையை நிமித்தம் அந்த ஜனங்கள் அழிவிலிருந்து தப்பு வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய தேசம், உன்னுடைய இந்தியா தேசம், உன் இலங்கை தேசம், உன் மலேசியா தேசம், உன் சிங்கப்பூர் தேசம், நீ இருக்கிற தேசத்தை பாரு, உன் தேசத்தில் அநியாயம் அக்கிரமம் பாவம் பெருகிவிட்டது. வெளிப்படையாக நம்ம பார்த்தா ஒன்றும் தெரியாது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, காலேஜுக்கு போகிறாங்க வர்றாங்க, வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, பஸ்ஸு போகுது, ட்ரெயின் போகுது, மக்கள் ஜாமான் வாங்குற வெளிப்பிரகாரமாக பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீ போய் பார்த்தா பாவங்களும் அசுத்தங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் தேசத்தில் பெருகிவிட்டது. இது அழிவுக்கு பாத்திரமாக இருக்க தேவனை துக்கப்படுத்துகிற கோபப்படுத்துகிற காரியம் தேசத்தில் நடக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி, அந்த வசனத்தை கவனிங்க, சாத்தான் அழிக்காதபடி அல்ல, சாத்தானால் அழிக்க முடியாது, சாத்தானால் பெரிய தீங்கெல்லாம் கொண்டு வந்துட முடியாது, சாத்தானால் சுனாமியெல்லாம் கொண்டு வர முடியாது, சாத்தானால் ஒரு பெரிய புயல் காற்று அனுப்பி அழிச்சிடலாம் முடியாது. தேவன் அனுமதிக்கும் போது சாத்தான் அதை பயன்படுத்தி அழிவை அதிகப்படுத்துவான், அதான் அவனால் செய்ய முடியும். அதனால் சாத்தான் என்ன பண்ணுறான், நம்மால் இந்த அழிவை உண்டாக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்கு கோபம் வந்துட்டால் அழிவு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பாவத்தை பெருக பண்ணுனா அவருக்கு கோபம் வரும். மக்களை பாவம் செய்ய வச்சு, குடிக்க வச்சு, விபச்சாரம் செய்ய வச்சு, துன்மார்க்கமாக நடக்க வச்சு, அநியாய அக்கிரமத்தை பெருக பண்ணிட்டா தேவனுக்கு கோபம் வரும், தேவன் நியாயம் தீர்ப்பார். அதனால் அந்த அழிவு வரும்போது சாத்தான் அதை பயன்படுத்தி தன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் விளங்க பண்ணி விடுவான். இதுதான் உலகத்தில் நடக்கிற தீமைகளுக்கு காரணம். தேவன் அந்த கோபம் வெளிப்படும் போது பிசாசு அதை பயன்படுத்தி மரணத்தை அதிகப்படுத்துவது, ஜனங்களை அழிப்பது, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை எல்லாம் பிசாசு செய்வான். அதுக்கு தான் சாத்தான் மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. இதெல்லாம் பாவம் இல்லை, அதெல்லாம் பாவம் இல்லை, நீ பக்தியாக சாமி கும்பிடு, குடிச்சிக்கிட்டே கும்பிடு, போதையில் கும்பிடு, தப்பே கிடையாது, நீ சாமி கும்பிட்டா போகிற போதையில் குடி, இதெல்லாம் விட்டுருவான். யாராவது பாருங்களேன், நம்ம சர்ச்சுக்குள்ளே குடிக்காரன் வந்து வெளியே கொண்டு உட்கார வச்சுருவான், உள்ள செட்டப் வெளியே உட்காரன்னு. ஆனால் அங்கே குடிச்சிட்டு குறியெல்லாம் சொல்லுவான், குறிச்சிட்டே எல்லாமே சொல்லுவாங்க, குடித்து வெறிச்சு அவங்க சாமி கும்பிட்டாங்க. அதுதான் இயேசு ஆண்டவருக்கு கோபத்தை கொண்டு வந்தார். பிசாசுடைய தந்திரமே பாவத்தை பெருக பண்ணுவார். குடி, நல்ல வெறி, எப்படி நடந்துக்க, இதெல்லாம் இந்த காலத்தில் பாவமே கிடையாது, இதெல்லாம் யார் சொன்னால் பாவம்னு சொல்லி அது மாதிரி இஷ்டப்படி நீ வாழ்ந்துக்க அப்படின்னு நீ பாவத்தை பெருக பண்ணிவிட்டால் தேவனுடைய பாவம் பரிபூரணப்படும் போது தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஒரு பாவத்தை பார்த்துட்டு உடனே ஆண்டவர் கோபப்பட்டு அழிக்கலாம் மாட்டார். பாவம் பூரணப்படும் போது, பாவம் நிறைவாகும் போது பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். எதுக்கு கானான் தேசத்தில் ஆண்டவர் அழிச்சார்? பாவம் நிறைவான உடனே தேவன் இறங்கிட்டார். நினைவேவின் பாவம் பெரிதாக நிறைவாகிவிட்டது, இதுக்கு மேலே தாங்காது, அவ்வளவு அக்கிரமம் பெருகிவிட்டது, தேவன் அழிக்கும்படி இறங்கினார். சோதோம் கொமோராவில் பாவம் பெருகி 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 அது பாவம் இதுக்கு மேலே தாங்காது, அந்த அளவுக்கு பாவம் பெருகிவிட்டது, இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாதுன்ற நிலைமையில தான் தேவன் தன்னுடைய தண்டனையை அவர் அனுப்புகிறார், நிர்மூலம் பண்ண அனுப்புகிறார். இதைத்தான் நம்ம பைபிளில் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி. ஆண்டவர் விரும்பிலாம் அழிப்பது இல்லை, அவர் நீதி உள்ள தேவன், கட்டாயம் அவர் நீதி செய்யணும். அது அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதி செய்யணும். அதனால் ஆண்டவர் அழிவை கட்டளையிடுகிறார். அப்போ தான் மக்களுக்கு ஒரு தெய்வ பயம் வரும், பரிசுத்தமாக வாழுன்ற சிந்தை வரும், இந்த அக்கிரமம் ஒழியணும். மனிதன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தால் அந்த உலகம் பாழாய் போய்விடும். அதனால தான் ஆண்டவர் தேசத்துக்கு அழிவை கட்டளையிடுகிறார், அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு அழிவு வரும்போது கூட
நான் அழிக்காமல் இருக்கேன்னா ஒரு வழி இருக்குது. நீங்கள் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிச்சிங்கன்னா நான் அதை மாற்ற முடியும். சாத்தான் குற்றப்படுத்த முடியாது. நம்ம பாவம் செய்ய செய்ய கடவுள் சும்மா இருந்தால் சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நீர் நீதி உள்ளவர் தானே, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதில்ல, பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரு, என்னை மட்டும் பாவம் செய்தேன்னு சொல்லி பரலோகத்தை விட்டு விரட்டி விட்டீங்களே, இவங்க பாவம் செய்கிறாங்க, நீங்கள் உண்டாக்கின மனிதர்கள், சும்மா விட்டு வைப்பீரா? என்னை சும்மா இருந்தாக்கி அப்போ நீர் அப்போ எனக்கு செய்தது அநீதி தானே பிசாசு குற்றப்படுத்துவான். அதனால் தேவன் பாவம் செய்கிறவங்களே தண்டிக்காமல் இருக்க முடியாது. அவர் செய்யணும், அப்போ தாங்க அவர் கடவுள். தண்டிக்காமல் இருக்கணுமானா ஒருவர் பரிந்து பேசினா தேவன் மனம் இறங்குவார். அப்படி பரிந்து பேசுகிறதுக்கு தான் நம்மை தேவன் தெரிந்தெடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, 21 நாள் உபவாசம் பண்ணுங்க, பாரம் எடுத்து செபிங்க. இதெல்லாம் மோசே சொல்கிறாங்க. தப்பு தான், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க, விக்கிரகத்தை உண்டாக்கிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் தேவரீர் இறங்கும் அப்படின்னு மன்றாடி ஜெபிக்கும் போது தான் தேவன் மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு இறங்கினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இதே காரியம்தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தேசத்துக்கும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அப்போது ஏன் தேசத்தை அழிப்பேன்னு சொல்கிறார்? அப்படி என்ன பாவம் தான் அந்த தேசத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், சில காரியம் இந்த எசேக்கியேல் 22 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு 4 காரியம் பாருங்கள். முதலாவது பாவம் எங்கே இருக்குது தெரியுமா? சபைக்குள்ளே, கிறிஸ்தவங்களுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள. அதுதான் தேவனை ரொம்ப துக்கப்படுத்துகிறது. முதல்ல அதை அறிந்து கொள்ளணும். ஒரு 4 காரியம் வேத வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். இந்த எசேக்கியேல் 22 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? அந்த வசனம் 986 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 24 வசனத்தில் பாருங்கள், மனுப்புத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், இதுல சுத்தம் பண்ணப்படாத தேசத்தில் பரிசுத்தம் இல்லை. கடவுள் என்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர், கடவுள் என்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போது அவர் அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். முடிந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு மனுஷன் பிரயாசப்படணும்ல. துணிகரமாக பாவம் செய்துட்டு எல்லாம் செஞ்சால் அதனால தான் அந்த சுத்திகரிக்கப்படாத ஒரு தேசம் சொல்லிட்டு, இப்போது என்னென்ன காரியம் தேவனை துக்கப்படுத்தினது நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்ம தான் ஆண்டவர் முதல்ல நிறுத்துகிறார். முதல்ல பாருங்கள், 25வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள், பைபிளை பாருங்கள். எசேக்கியேல் 22:25. தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகள்னு சொல்லிக்கொண்டு ஆத்துமாக்களை பட்சிக்கிறாங்க, ஆத்துமாக்களை கெடுக்கிறாங்க, ரட்சிப்புகளை நடத்துவது இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி கிருபை, அந்த கிருபை, இந்த கிருபை எப்படி வாழலாம், நீ ஆத்துமாக்களை பட்சிக்கிற பொல்லாத தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் பார்க்குறார். அவங்களுடைய நோக்கெல்லாம் திரவியம், பணம், ஆடம்பரம். வசனம் சொல்லிட்டு பாருங்க, அவங்க திரவியம், பணம், விலையுயர்ந்த பொருட்கள். தீர்க்கதரிசிக்கு இருக்குது ரோல்ஸ் ராய் காரு, தீர்க்கதரிசிக்கு இருக்குது சொந்த ஃப்ளைட்டு. பாருங்கள், ஆடம்பரம். அது ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போகிற ஆளுன்னா கூட பரவாயில்ல. தீர்க்கதரிசிகள் ஆடம்பரமான பொருட்களை வைத்து தீர்க்கதரிசனம், பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லி பணம் சேர்க்கிறாரு. அதுதான் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளே பெருகிட்டாங்க, கிறிஸ்தவ உலகத்தில் பெருகிட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசினா பைபிளில் இருக்கிற மாதிரி இப்போ தீர்க்கதரிசியை பார்க்க முடியல. ஆடம்பரம், பணம் பணம் பணம், மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறது தான் அவனுடைய நோக்கமே. பாருங்கள், நீங்கள் பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி? ஆண்டவர் சிலுவையில் மறித்ததே நம்மளை பணக்காரனாக்க. அதனால் பணக்காரன் ஆவதற்கு என்ன வழின்னு சென்னையில் கான்ஃபரன்ஸ். அப்போ உங்களுக்கு பணக்காரனாகிற வழியை சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கான்ஃபரன்ஸ். அதில் நீங்கள் பங்கு பெறணுமானா 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். பணக்காரனாவதற்கு வழி சொல்லிக் கொடுக்குற நீ, அப்போ நீ பணக்காரனாவதற்கு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்ல. அதனால் எல்லாம் இலவசம், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டார, வாங்க நீ கூப்பிட்டா பரவாயில்ல. நீ உள்ளே வரனால 500 ரூபா கேட்டு 200 ரூபா கேட்டு பணம் சம்பாதிப்பார். மக்களை ஏமாற்றி தீர்க்கதரிசின்ற பேரில் பணம் சம்பாதிப்பது, திரவியம் சம்பாதிப்பது, ஆடம்பர பொருள் சம்பாதிப்பது. இவங்க தான் தங்களை தீர்க்கதரிசி. எதுக்கு உனக்கு ஆடம்பரமான காரு? எல்லாரும் பயன்படுத்துகிற சாதாரண கார் வச்சுருந்தா பரவாயில்ல.
எதுக்கு உனக்கு இந்த ஆடம்பரம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது எல்லா மக்களைப் போல நீ வாழ்ந்த பரவாயில்லை. நீ மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற, நீ மக்கள் பணத்தை ஏமாற்றி வாங்கி உன்னுடைய வசதியை பெருக்கி கொண்டு இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை பார்த்து தேவனுடைய உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறது. அதை தான் பாருங்கள், 28ஆம் வசனம் பாருங்கள். அந்த தேசத்தின் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதை பாருங்கள், அபத்தமானதை தரிசித்து. இது கர்த்தர் கொடுத்த தரிசனம் கிடையாது. கர்த்தர் இறங்கி வந்தார், பரலோகத்தை கூட்டி போய் சிங்காசனத்தில் காமிச்சு இவர் தான் அடுத்த பிரதமராக வருவார், பிரசிடெண்ட்டாக வருவார்னு சொல்லுன்னு சொன்னார். எவ்வளோ துணிகரம் இல்லை? மக்களை ஏமாத்துறதுக்கு துணிகரமாய் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நாட்டில் நடக்குது, ஊழியத்துக்குள்ளே நடக்குது. ஊழியக்காரன் தீர்க்கதரிசின்ற பேரில் எதை வேணாலும் பேசி மக்களை ஏமாத்துறானே, இதெல்லாம் பார்த்து தேவன் கோபம் கொண்டு இருக்கிறார். இதனை அழிக்கணும். இவங்கெல்லாம் துணிகரமாக மக்களுடைய பணத்தை ஏமாற்றி அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை சொல்லி சாரமற்ற சாந்து பூசுகிறாங்க. மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கணுன்ற சிந்தையே இந்த தீர்க்கதரிசிகளுக்கு இல்லை. மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கணும், அவ்வளோதான். அதனால் என்ன பாவம் செய்தாலும் சூப்பர் கிருபை, ஹைப்பர் கிருபை அவனை பாதுகாக்கணும் பொய்யானதை சொல்லி சொல்லி பணம் சேகரிப்பதில் கவனம் செலுத்துறதுனால இந்த தீர்க்கதரிசிகள் நிமித்தம் தேவனுக்கு தேசத்தின் மேலே ஒரு கோபம் வந்து இருக்கிறது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. நான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இப்போவே உலகத்தில் இருக்கிறாங்க என்று எச்சரித்து சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. பிரியமானவர்களே, 1 யோவான் 4:1 உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்தறீங்க. எல்லா ஆவிகளையும் நம்பாதுங்க. தீர்க்கதரிசின்னு அவன் சொன்ன அவனை நம்பாதுங்க. அவன் என்ன கார் வச்சிருக்கிறான் நீ பாருங்க. ஆடம்பரமாக இருக்கிறானா, சாதாரண மக்களை போல இருக்கிறானா பாருங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார்ல, இந்த மாதிரி தான் இருப்பான். அந்த மாதிரி தன்னை தீர்க்கதரிசனை சொல்லி பொய்யானதெல்லாம் தீர்க்கதரிசனமாக அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ 1-2 மிஸ்டேக்குன்னா பரவாயில்ல, எல்லாமே பொய்யா இருந்தால், எல்லாமே ஏமாத்துற தீர்க்க தரிசனமாக இருந்தால், ஏதோ 10 சொன்ன ஒன்று மிஸ்டேக் ஆகிட்டுன்னு கூட பரவாயில்ல. சொல்கிறதெல்லாம் அபத்தமான தீர்க்க தரிசனங்கள். இந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம் தேசத்தில் பெருகினதுனால தேவன் சொல்லுகிறார், நான் அழிக்க போகிறேன். என் பேர் நாமத்தை சொல்லிக்கொண்டு ஏமாத்துறாங்க. 2வது அடுத்தது பாருங்கள், இன்னொரு வசனம் பாருங்கள், 26வது வசனம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். ஆசாரியர்கள், இப்போ ஆண்டவர் இந்த ஊழியர்களுக்கு வருகிறார். ஆசாரியர்கள்னால் அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயம் மட்டும் இருந்தது, அதில் ஆசாரியராக பணி செய்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை. சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், அப்புறம் போதகர்கள், அப்போஸ்தலர்கள் என்று பல ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் மாதிரி இன்னும் 4 ஊழியங்கள் இருக்கிறது. தேவ ஊழியர்கள் எந்த பேரில் செய்தாலும், சுவிசேஷனாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, சபை நடத்துகிற மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகன் என்று சொல்லி கொண்டாலும் சரி, எங்களை மாதிரி சுவிசேஷ ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, மிஷனரி ஸ்தாபனங்களே நடத்தினாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, ஆண்டவர் சொல்ல வேதத்துக்கு அநியாயம் பண்ணுறான். பைபிளை கையில் வைத்து கொண்டு வசனத்தை புரட்டி பேசுகிறான், வசனத்தை வளைத்து பேசுகிறான். மக்களை ஏமாற்றுவதற்கு ஊழியக்காரன் என்ற பெயரில் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்றார். என்னை கனவீனம் பண்ணுறாங்க, ஊழியக்காரன்னு சொல்லிக்கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஊழியக்காரங்க மத்தியில் என்ன நடக்குது பாருங்க. அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துவார். இதே காரியம்தான் பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தில் முதல் 3 வசனம் பாருங்கள். வசனத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்தியாவில் இதெல்லாம் நடக்கிறது. இதனால தான் தேவன் கோபம் அடைந்து நான் வந்து நியாயத்தீர்ப்பு அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 323ஆம் பக்கம் எடுத்துருங்க. முதல் 3 வசனம் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பார்த்தீங்களா? அன்னைக்கே இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டான்.
எல்லாம் உட்காந்து வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் பேசலாம்ல, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யூடியூப்பில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல ஊழியர் இருக்க, நல்லா அறிந்து கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்னால் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, கள்ள போதகர்கள்னால் நல்ல போதகர்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடித்து கொள்ளணும். நல்ல தீர்க்கதரிசி யார், நல்ல போதகர் யார், நல்ல ஊழியர் யார், நல்ல மிஷனரி ஸ்தாபனம்னா எது, நல்ல ஊழியக்காரங்க யாருன்னு நம்ம கண்டுபிடித்து கொள்ளணும். ஏன்னா கள்ளர்கள் உள்ளே வந்துட்டாங்க, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, கள்ள போதனை செய்கிறவங்க. இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துது. ஆண்டவர் பார்க்குறாரு, என் பேரை சொல்லி அநியாயம் பண்ணுறாங்க. அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களாம்? அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. பைபிள் வசனத்தை எப்படி புரட்டுவாங்கன்னா, தந்திரமாய், வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்து, வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து தந்திரமாய் சொல்கிறேன் பாருங்கள். சாவே கிடையாது, மரணமும் ஜீவனும் ஒரு நாவில் இருக்குது. நான் சாக மாட்டேன் சாக மாட்டேன் சாக மாட்டேன்னு சொன்னால் உனக்கு சாவே கிடையாது. நீ நினைச்சாதான் சாக முடியும். அப்படி ஒரு போதனை சொல்கிறான், பைபிளை கையில் வச்சுட்டு உனக்கு சாவே கிடையாதுன்றான். இதுதான் பிசாசு ஏவாளுக்கு கொடுத்த போதனை. நீ சாக மாட்டேன், இந்த பழத்தை சாப்பிட்ட சாக மாட்டேன், பிசாசனுடைய உபதேசம் அது. இது மாதிரிலாம் இன்றைக்கி வசனத்தை புரட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு பாருங்கள், வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி ஒரு பைபிள் வசனத்தை வச்சுட்டு பேசுகிறாரு. முழுமையாக ஒரு சத்தியத்துக்கு விளக்கம் கொடுத்தா முழுமையாக பைபிள் என்ன பேசுகிறோ அதை பேசணும். அது இல்லாதபடி இந்த அபத்தமான காரியத்தை சொல்லி அந்த புரட்டி, பரிசுத்தன்னா என்னதுன்னா அதுக்கு வேறு மாதிரி விளக்க சொல்லி, கிருபைன்னா என்னன்னா வேறு மாதிரி விளக்க சொல்லி மக்களுக்கு பிரியப்படுற மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். அதான் சொல்ல பாருங்கள், வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. இயேசுவை மறுதலிக்கிற உபதேசம் இப்போவே வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற பாஸ்டர் பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து கடவுளே கிடையாது, யெகோவா ஒன்று தான் கடவுள், அதனால் இயேசுவை கடவுளால் வணங்க தேவையில்லை. சொல்கிறது யார்? அந்நிய பாஷை பேசுனா பாஸ்டர். இப்போ எந்த அளவுக்கு சபை போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள். இயேசுவை மாம்சத்தில் வந்து இயேசுவை மறுதலிக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன். ஒரு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற பாஸ்டர் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவராக மாறிட்டார். பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், பேசுகிறாங்க, துணிகரமாக பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது பாருங்கள், வசனத்தில் சொன்னது இப்போ நிறைவேறுது. நாம் கவனமாக இருக்கணும். பாருங்கள், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறான். அதனால தான் அழிவு வருது. இந்த மாதிரி வசனத்தை புரட்டி இயேசுடைய தெய்வத்துவத்தை மறுதலிக்கிற பொல்லாத ஊழியர்கள் எழும்பி, பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு ஆண்டவர் இல்லைன்னு போதிக்கிற கள்ளர்கள் எழும்பிட்டாங்க. இந்த செய்தி நிறைய பேர் அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக தானே இருக்குன்னு. இதனால் ஒரு அழிவை அவங்க தேடிக்கொள்கிறாங்க. இதெல்லாம் அழிவை கொண்டு வரும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்கள், அவங்க கெட்ட நடக்க சரி கிடையாது, அவனுடைய நடக்க சரி கிடையாது, அது அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கமாகிய கிறிஸ்தவ மார்க்கம் அவங்க நிமித்தம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பார்த்தீங்களா, அவங்க இருக்க பொருளாசை, பணம் சம்பாதிக்கணும், மக்களை ஏமாற்றி இப்படிலாம் பேசினா தான் மக்கள் மயங்கி காணிக்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாதகமாக பேசினேன், நீ பணக்காரன் ஆயிரலாம், உனக்கு சாவு கிடையாது அப்படின்னு சொல்லி நீயே கடவுள். இப்போ அப்படி ஒரு போதனை கொண்டு வந்துட்டாங்க, நீயே கடவுள் அப்படின்னு ஒரு போதனை கொடுத்துட்டாங்க. அது பைபிளை கையில் வச்சுட்டே போதிக்கிறாங்க. இதெல்லாம் பெருகி கொண்டு இருக்கிறாரு. இதனால் தேசத்தின் மேலே ஒரு அழிவு. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், தங்களுக்கு ஆதாயம் உண்டாக அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆண்டவர் சொல்கிறார், பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. ஆக்கினை வரும். அது ஆண்டவர் சொல்ல, அழிவு உறங்காது, அழிவு வரும் என் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார். அதனால் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், ஆண்டவர் சும்மா இருப்பார்னு நினைக்காதங்க. இதெல்லாம் தான் அழிவை கொண்டு வருவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது, கள்ள உபதேசம். இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஊழியர்கள் போயிட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்னே தெரியல. ஒரு ஊழியக்காரர் டிவியில் பேசும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போனாராம். அவரை கூட்டு போய் ஆண்டவர் சொன்னாராம், வந்து ஜீவ புஸ்தகம் இருக்குல்ல, ஜீவ புஸ்தகம் பைபிள் இருக்குல்ல, அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாராம் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ஜீவ புஸ்தகத்துலேருந்து ஒரு பேப்பரை கிழித்து இந்த ஊழியக்கார்ட்ட கொடுத்தாராம். அந்த ஊழியக்காரர், ஆண்டவரை எதுக்கு ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேப்பரை கிழிச்சு ஏன்ட்ட தர்றீங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு யாரெல்லாம் காணிக்க அனுப்புகிறாங்களோ அவங்க பேரெலாம் அதில் எழுதிக்க, அவங்க பரலோகத்துக்கு வந்துடலாம். என்ன துணிகரம் அந்த ஊழியக்காரனுக்கு.
அப்போ காசு கொடுத்தா, அதுவும் உன் ஊழியத்துக்கு காசு கொடுத்தா டைரெக்டாக பரலோகத்துக்கு வந்துடலாம். அந்த பேரை நீயே எழுதிக்க. அப்போ குடிகாரன் காசு கொடுத்தா குடிகாரன் பேரை எழுதுவியா நீ? ஒரு விபச்சாரக்காரன் காசு கொடுத்த விபச்சாரங்கிற பேர் ஜீவபுஸ்தகத்தை எழுதி பரலோகத்துக்கு போக முடியுமா? பரலோகத்து ஜீவபுஸ்தகத்தின் பேப்பரை கிழிச்சு எந்த ஊழியக்காரன் கையிலாவது ஆண்டவர் கொடுப்பாரா? எந்த அளவுக்கு பணத்துக்காக துணிகரமான காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடான். பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவர் சொன்னார் பேப்பரை கிழிச்சு கொடுத்தாருன்னு. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி சும்மா இருப்பார் சொல்லுங்கள்? எவ்வளோ துணிகரமாக பணத்துக்காக இந்த ஊழியக்காரன் பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி. இதை விட அடுத்த ஊழியக்காரர் உடனே பார்த்தாரு. அவர் சொல்கிற டிவியில் என்னென்னா, பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டு போனார், காட்சியை காமிச்சார். என்னென்னா, இயேசு உட்காந்து ஒரு கல்லில் செதுக்கிக்கிட்டு இருந்தாராம். இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம நாட்டில். கல்லை இயேசு கிறிஸ்து ஊழியை வச்சு செதுக்கிட்டு நான் போய் மெதுவாக கேட்டார், ஆண்டவரை என்னத்தை செதுக்குறீங்க அப்படின்னா, பரலோகத்தில் பாறையில் செதுக்கிறாராம். என்ன செதுக்கிறாரான்னு கேட்டால், அது உன் ஊழியத்துக்கு யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் பரலோகத்தில் செதுக்கிட்டு இருக்கேன். எழுதப்படும் போகணும்னு சொன்னால் அவனை பலத்தும் கூட்டு போகல, உனக்கு தரிசனமும் கொடுக்கல, மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்குறதுக்கு உனக்கு காணிக்க கொடுத்தா பரலோகத்தில் செதுக்கி வைக்கிறாரு இயேசு கிறிஸ்துன்னு. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துற. இப்போ இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழிக்க போகிறேன், இந்த தேசத்தின் மீது ஒரு அழிவை உண்டாக்க போகிறேன். என்னை குறித்த பயமும் இல்லை. தீர்க்கதரிசி இப்படி நடக்கிறான், ஊழியக்காரன் இப்படி நடக்கிறான், ஆசாரியன் இப்படி நடக்கிறான். ஊழியத்துக்கு தசமபாகம் அவசியம். தசமபாகத்துக்காகவே ஊழியம். பணம் 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 வெறும் தசமபாகத்துக்காக பிஸ்னஸாக பண்ணுறோம். சபை நடத்துறது சபை பிஸ்னஸா? ஊழியம். அந்த ஊழியம் நடக்கிறது தசமபாக அவசியம். அது கொடுக்குறத வச்சு சபையை பெருக பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனால் வெறும் தசமபாகத்துக்கு பிழைப்பு நடத்துவதற்கே சபை ஆரம்பிக்கிற சிலர் துணிந்து விட்டார்கள். இதெல்லாம் தேவன் பார்க்குறார். ஒரு ஊழியம் செய்கிறதில்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறதில்லை. மக்களை மாத்திரம் அதை கொண்டு வா இதை கொண்டு வா தசமபாகம் கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ணுற? அந்த பணத்தை சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? அந்த பணத்தை சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுறோமா? சுயநலமாய் பயன்படுத்துவர். தேவன் இதெல்லாம் பார்த்து துக்கம் அடைந்து தான் அழிவை உண்டாக்க போகிறேன், தேசத்தின் ஒரு அழிவு வரப்போகிறது. சரி, அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். மூன்றாவது 27வது வசனம் பாருங்கள். எசேக்கியேல் 22:27வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேசத்தின் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள், ஆளுகிறவங்க, அரசியல்வாதிகள், பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். இது யாருன்னா 2 பேர். ஒன்று அரசியல்வாதிகள், இன்னொன்று அரசாங்க அதிகாரிகள். இந்த 2 நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த பிரபுக்கள் என்று சொல்லுவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அந்த காலத்தில் அவங்க தான் அதிகாரத்தில். இன்றைக்கி அரசியல்வாதிகள் மினிஸ்டராக இருக்கிறாங்க, எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அடுத்தது அரசாங்க அதிகாரிகள். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியர்களாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நேர்மையாக செயல்படுறவங்க, துன்மார்க்கர் அநியாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரெண்டையுமே நம்ம பிரித்து பார்க்கணும். அதிகாரிகள் எடுத்துக்கொண்டா இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் ஒரு அதிகாரிகள் 100 பேர் இருந்தால் 10 பேர் லஞ்சம் வாங்குவான், 90 பேர் நேர்மையாக நடப்பாங்க. அதிகாரிகள் மனசாட்சிக்கு பயந்து கடவுள் பயந்து நேர்மையாக நடக்கணும். ஒரு 10 பேர் லஞ்சம் வாங்குவான். இப்போது 10 பேர் நேர்மையாக நடக்கிறான், 90 பேர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 99 ஒரு ஆள் தான், 100க்கு ஒரு ஆள் தான் உண்மையாக இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளில் ஒரு காலத்தில் 90 பேர் நல்லா இருந்தாங்க, 10 பேர் அநியாயம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்க, ஊழல் பண்ணுவாங்க. இப்போது 1-2 பேர் தான் நல்லா இருக்காங்க. ஒரு 10% வைத்துக்கொள்ளுங்க, 90% நாட்டை சுரண்டுற அரசியல்வாதிகளாக மாறிட்டாங்க. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். தேசத்தில் இன்றைக்கி பாருங்கள், இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறாங்க. லஞ்சம் 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 ஊழல். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான காரியத்துக்கு போனால் லஞ்சம் வைப்பான, கையெழுத்து போனால் லஞ்சம் கொடு, நீ தப்பு பண்ணுறல, உனக்கு இது சரி கிடையாது, இது தப்பு, நான் தப்புன்னு எழுதிட்டா உனக்கு பெர்மிஷன் கிடைக்காது, அப்போ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா எனக்கு 2000 கூட 5000 கூட வாங்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்போது நியாயமானதுக்கும் ஒரு தப்பு மேலே கரெக்டாக இருக்குது, எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக இருக்குது, அதுக்கே லஞ்சம் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவேன். அப்படி மாறிட்டா இல்லையா? அப்படி தான் நம்ம நியாயமானதை பெற்றுக்கொள்ள கூட லஞ்சம். கஷ்டப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் வேலை செய்கிற கவர்மெண்ட்டில் அதன் பிறகு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவனுக்கு பென்ஷன் பணம் வரணும். அது அவனுடைய நியாயமான உழைப்பு, அவனுடைய சேமிப்பு. அப்போ அவனுக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவனுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வரணும்.
அவன் ரிட்டையர்ட் ஆன உடனே அந்த பணத்தை நம்பியிருப்பான். மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண, ரிட்டையர்மெண்ட்டு பணம் வரணும், மாதந்தோறும் பென்ஷன் தொகை வச்சு அவனுடைய வாழ்க்கை நடக்கணும். இது கவர்மெண்ட் ரூல், அது இவனுடைய உழைப்பு பணம். இப்போ அதை கூட வாங்க முடியல. எத்தனை பேர் நாய்ப்படாத பாடு. அவன் கேட்குற அதிகாரி காசு கொடு, அப்போ தான் அவனுக்கு கையெழுத்து போட்டு உனக்கு வரக்கூடிய பணம் வரும், அப்போ தான் பென்ஷன் வரும். எவ்வளோ வேதனை! இது பெருகி கொண்டே இருக்கிறது இந்தியாவில், நம் தேசத்தில் இந்த அநியாயம் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவன் இதெல்லாம் பார்க்குறார். நாய்களை போல மாறிட்டாங்க அதிகாரிகள், மக்களை பட்சிக்கிறாங்க. ஒரு நீதி இல்லை, ஒரு நேர்மை இல்லை. தேவன் அதெல்லாம் பார்க்குறார். எவ்வளோ நாள் ஒரு பொறுமையார். மக்கள் கதறாங்க. நியாயமான ஒரு காரியத்துக்கு கூட காசை பிடுங்குறாங்களே. நான் 40 வருஷம் வேலை செஞ்சதுக்குரிய ரிட்டைர்மெண்ட் பணத்தை தரமாட்டேங்கிறாங்களே. ஆஃபீஸுக்கு அலைஞ்சி எத்தனை வயசானவங்க வெறுத்து போன நிலைமையில். ஒருத்தர் பென்ஷன் பண்ண வராததுனால தமிழ்நாட்டில் இன்றைக்கி நியூஸில் காட்டுறாங்க, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். தெருவா தாடி வளர்த்து. இப்போ நீதிமன்றம் வான் பண்ணியிருக்க உடனே பென்ஷன் பண்ணதை கொடுன்னு. அது அவருடைய உழைப்பு, அவருடைய காசையே கொடுக்க மறுக்கிறாங்க. லஞ்ச ஊழல்னால தேசம் எவ்வளோ பயங்கரமான நிலைமைக்கு போகிறாரு. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரு. இவ்வளோ ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசியல்வாதிகளும் இந்த அதிகாரிகளும் நாய்களைப் போல செயல்படுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. தேவன் பார்க்கிறார். அதனால தேவன் என்ன பண்ணுறாரு? அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார். ஓடுனாங்களே இலங்கையில், மினிஸ்டரே தீயை வச்சு எரிச்சு கொண்டாங்க. தெரியுமா அவங்களுக்கு? இலங்கையில் மினிஸ்டரை மக்கள் எவ்வளோ கொதிச்சு போயிருக்கிறாங்க. எரிச்சு, சந்தர்ப்பம் கிடைச்சா எரிச்சு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கிறது. எரிச்சு கொண்டாங்க. ஏர்போர்ட் வரைக்கும் போன ஆளை ஃப்ளைட் ஏற விடலை. எங்கள் நாட்டை சூறையாடிட்டு எங்களை ஏமாற்றிட்டு நாட்டை விட்டு தப்ப பார்க்குறியா நீ? ஃப்ளைட் ஏற விடலை. திருட்டுத்தனமாக ஓடின நாட்டை விட்டு. இதெல்லாம் நடக்கிறப்பார். கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுமதித்து விட்டார். அப்போ எவ்வளோ நாள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார்? என்ன வேணாலும் அநியாயம் பண்ணு, என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணுன்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார் ஆண்டவர்? இதான் இன்றைக்கி நடக்கிற காரியம். சரி, கடைசியாக ஒரு காரியம் பாருங்கள். ஜனங்க எப்படி இருக்காங்க? ஜனங்கள் எப்படி இருக்காங்க? அதே ஆண்டவர் பார்க்க சொல்கிறார். 29வது வசனம் பாருங்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எடுக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். ஜாதி பெருமையில் அடுத்தவனை நசுக்குவார். ஜாதி பெருமையில் கடையில் ஜாமான் தர முடியாது என்பார். தமிழ்நாட்டிலே பாருங்கள், இப்போ 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இவன் இந்த ஜாதி எங்கள் கடையில் ஜாமான் தர மாட்டேன். எவ்வளோ கொடூரமான காரியம் தேசத்தில் நடக்கிற. மக்களை அப்படி அவமதிப்பார். பாருங்கள், ஜனங்க எப்படி இருக்காங்க? இடுக்கண் செய்து கொள்ளையடித்து. அதான் நடக்கிற, கொள்ளையடிக்கிறது. ஒரு காலேஜில் பிரச்சனை வந்துட்டு ஒரு பிள்ளை செத்து போச்சுது. அதனால் எல்லாம் போராட்டம் நடத்தினா எதிர்ப்பு தெரிவித்து நியாயம் கேட்டால் சரி, உள்ள நுழைஞ்சு கொஞ்சத்தை எரித்து அதில் பொது ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பொதுமக்கள் போய் ஃபேனை தூக்கிட்டு போகிறான், பெஞ்சை தூக்கிட்டு போகிறான். எங்கேருந்து இந்த புத்தி வந்துச்சு? அப்போ இவனுக்கு என்ன எண்ணம் இருக்குது? ஒரு பிள்ளை செத்து போனதுக்கு நீதி கேட்கணுன்றது அவனுடைய நோக்கம் இல்லை. உள்ள நுழைஞ்சி ஃபேனை திருட்டிட்டு போகிறான், ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற பீரவை தூக்கிட்டு போகிறான், பெஞ்சை தூக்கிட்டு போகிறான். எப்படி மக்களுடைய மனசு மாறிட்டு பாருங்கள். ஆனால் பேசுனதை நான் நீதிக்காக போராடணும், ஒரு பெண்ணினுடைய மரணத்துக்காக போராடணும். அப்போ ஏன் திருடுனேன்? நீ திருடன் தானே. பொதுமக்கள் எப்படி மாறிட்டாங்க? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இவங்க இடுக்கண் செய்து கொள்ளையடித்து, பொதுமக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, கொள்ளையடித்து. குஜராத்தில் பூமி எதிர்ச்சி உண்டாச்சு கிடக்குது, மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குற்றுயிர் கொலையுற கிடக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு பாருங்கள். பாம்பேலேருந்து ஒரு டீம் வேகமாக போய் மக்களுடைய உடம்பில் இருக்கிற தங்கத்தெல்லாம் திருடுறது. குற்றுயிராக கிடக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு பதிலாக தங்கத்தை திருடுறது, செயின் அறுக்கிறது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இதை தான் ஆண்டு சொல்ல, உன் ஜனம் இப்படி தான் இருக்காங்க. மக்கள் அப்போ நல்லவங்களாக இருக்காங்களா? அவங்க இப்படி தான் இருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் யார் கையிலேருந்து வாட்சை பிடுங்கலாம், நகையை பிடுங்கலான்னு இறுதி உள்ள மக்கள் தானே இருக்காங்க. அதான் சொன்னாங்க, இப்படி தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க, நாடே மோசமாக போகுதுன்னா ஒருத்தர் சொன்னார், மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தானே ஆள்றவனு இருப்பான். மக்கள் புத்தி இப்படி தானே இருக்குது. அப்போ மக்கள் மனம் திரும்பினா தானே நல்ல லீடர் ஆண்டவர் தருவார். அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்கி அந்நியன். இந்தியா தேசம் இப்படி தானே இருக்குது சொல்லுங்கள். இல்லை வசனத்தில் உள்ள மாதிரி கிடையாது. தீர்க்கதரிசிலாம் ரொம்ப உண்மையாக இருக்காங்க அது சொல்ல முடியுமா? ஊழியக்காரெல்லாம் ரொம்ப பரிசுத்தம், உண்மை, பணத்தில் ஆசை கிடையாது சொல்ல முடியுமா? மக்கள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் யாரும் லஞ்சம் வாங்குறதில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா அநியாயம் அக்கிரமம் எல்லா ஏரியாவிலும் பெருகிவிட்டது, சபைக்குள்ளே பெருகிவிட்டது. சபைக்குள்ள செக்ரட்டரி, ட்ரெஷரர் கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க.
ஒரு ஒரு 25% உண்மையாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய கர்த்தருடைய பண்ணி 75% கொள்ளைக்காரன் தானே இருக்கிறான். ஸ்கூல் பணத்தை கொள்ளையடிக்கிறான், காலேஜ் பணத்தை கொள்ளையடிக்கிறான், ஜனங்க கொடுக்குற காணிக்கை கொள்ளையடிக்கிறான். சர்ச்சுக்குள்ளேயே கள்ளர்கள் பெருகிட்டாங்களே, யோசித்து பாருங்க. பதவி சண்டை, இதெல்லாம் தான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் திறப்பில் நின்று மன்றாடுங்க. இப்படி தான் உன் தேசம் இருக்குது, இப்படி தான் ஊழியர்கள் இருக்காங்க, இப்படி தான் தீர்க்கதரிசி இருக்காங்க, இப்படி தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் இந்த தேசம் கோபாக்கினைக்கு பாத்திரமாக இருக்குது. ஆனால் நான் அழிக்க விரும்பலை, இந்த ஜனங்களை அநியாயமாக நான் அழிக்க நான் விரும்பலை. ஆனால் நீ திறப்பில் நின்று நீங்கள் ஜெபிச்சா நான் இறக்க செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் இருக்க, நீங்கள் ஜெபிச்சா நான் அழிக்க மாட்டேன், இறக்க செய்வேன். மோசே திறப்பில் நின்றதுனால தேவன் மனம் மாறினார், கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினதுனால. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினால் தேவன் இறக்க செய்வார், தீமையை நன்மையாய் மாற்றுவார்.